த்ரிஷாவின் நினைவாகத்தான் அவர் வந்து தன் பெண்ணுக்கு சாஷான் பேர் வச்சார். கட்டிக்க போற பொண்ணு கிட்டேயே இன்னொருத்தவங்க கூட படுன்னு சொல்றியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டி இருக்கிறாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் வந்து தேர்தலில் இவருக்காக செலவு பண்ணிட்டு அவங்க நடுத்தருவில் நின்னாலும் விஜய் அவங்கள கண்டு கொள்ளவே போவதில்லை. ஜேசன் சஞ்சய்க்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணது விஜய் கிடையாது. த்ரிஷாயை பற்றி ஒரு மோசமான கெட்ட வார்த்தையை சொல்லி ஏன் இது இப்படிலாம் பண்ணுது, எடப்பாடியார்கிட்ட தயவு செஞ்சு 100% ஆக்குபன்சிக்கு அனுமதி கொடுங்க சார்னு சொல்லிட்டு கெஞ்சினார். விஜய்க்கு முழுக்க முழுக்க தான் அப்படிங்கிற சுயநலம் மட்டும்தான். அவருக்கு தன்னுடைய தாய் தந்தை முக்கியம் இல்லை, தன் மனைவி முக்கியம் இல்லை. சார், ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் விஜய்க்கு வந்து நெகட்டிவாக தான் பேசுகிறீங்க. விஜய்க்கு இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கா சார்? கலைஞர்கிட்ட கண் கலங்கி கெஞ்சி கேட்டாராம், இல்லைங்க ஐயா, டிக்கெட் வேலை குறைஞ்சிட்டாக்கா என்னுடைய சம்பளத்தையும் குறைச்சிடுவாங்க ஐயா, தயவு செஞ்சு. இன்னைக்கு விஜய் நம்பி நிற்கிற கூட்டத்துக்கு அவர் நிச்சயமா வந்து விசுவாசமா இருக்க போறதே கிடையாது. ஒரு நடிகை ஒரு நடிகரை பற்றி பேசும்போது டைரக்டாக பேர் சொல்ல மாட்டீங்க, எதுக்காக சார் பேர் குறிப்பிடாமல் பேசுகிறீங்க? சார், இப்போ நடந்த உண்மைன்னு ஒன்று இருக்குது. இப்போ கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிவிக்கே தான் காரணம் இருக்கும் ஒரு சொல்லலாம். அந்த டிவிக்கே மீட்டிங்கில் தான் இந்த மாதிரி அசம்பாவம் நடந்துச்சு. ஆனால் அவங்க வந்து திமுக மேலே குறை சொல்கிறாங்க. ஒரு உண்மையை மறைச்சி ஃபேக்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு முடியுமா? ஊடகத்தால் முடியுமா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதுக்கு பேர் தான் கோயபிள்ஸ் பிரச்சாரம். வரலாற்றில் இதுக்கு முன்னுதாரணம் இருக்குது. அதைத்தான் இந்த மாதிரியான குரூப்புகள் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹிட்லர் ஒரு சர்வாதிகார ஆட்சி, மோசமான யூதர்களை கொன்று குவித்த ஒரு மோசமான ஆட்சியை நடத்தினார். அப்போ மக்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஹிட்லரை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூதர்கள் மேலே இல்லாத பொல்லாத பழிகளை எல்லாம் சுமத்தி பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்தாரு ஹிட்லரின் தளபதியான கோயபல்ஸ். அதனாலேயே வந்து வரலாற்றில் கோயபல்ஸ் பிரச்சாரம் என்கிற ஒரு சொலவடையே வந்தது. அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தான் இந்த மாதிரியான நபர்கள் விஜய் டீமை சேர்ந்தவங்க கையில் எடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மைன்னு மக்கள் நம்பிடுவாங்க என்கிற மக்களின் அறியாமை குறித்த நம்பிக்கை தான் அது. சார், இப்போ ஹிட்லர் பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்குது. சமூக வலைதளங்களில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஐடி விங் அது இதுன்னு நிறையவே இருக்குது. இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் வந்துட்டு பொய்யை வந்து உண்மையாக்குறதுக்காக இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாம், அது நிச்சயமாக பல தலைவர்களும் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போது விஜய் விஷயத்தை வருவோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். விஜய் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே குடிச்சு இறந்தாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என்று ஞாபகம். அப்போது விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, ஏழை எளிய மக்கள் செத்து போயிருக்காங்க, அதனால் என் பிறந்த நாளை இந்த ஆண்டு யாரும் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாராம். ஆனால் அவர் அந்த பிறந்த நாளில், அது ஜூன் 22 என்ற ஞாபகம், தேதி வேண்டுமானால் வேறையாக இருக்கலாம், 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம். அப்போது விஜய் த்ரிஷாவுடன் கப்பலில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்கள் மீடியாக்களில் அன்னை தினத்திலேயே, விஜயுடைய பிறந்தநாள் தினத்திலேயே வெளிவந்தது. அப்போது விஜயுடைய அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி தன் பக்கத்தில் இருந்த என் நண்பர் ஜெகதீஸ்வரன் கிட்ட, அப்போது ஜெகதீஸ்வரன் சார் வந்து விஜய கட்சியில் ஒரு செய்தி தொடர்பாளராக பொறுப்பில் இருந்தார். ஜெகதீஸ்வரன் சார்கிட்ட சொன்னாராம், அந்த த்ரிஷாயை பற்றி ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி, ஏன் இது இப்படிலாம் பண்ணுது, என் பிறந்தநாளை யாரும் கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அறிக்கை விட்டுட்டு இவர் இந்த மாதிரி பண்ணுற ஃபோட்டோவும் வெளியில் வந்துடுச்சு. இதை பார்க்குற மக்கள்லாம் வந்து உண்மை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அதாவது விஜய்க்கு வந்து உண்மையான அந்த மக்கள் மீதான கரிசனம் கிடையாது, அது வந்து போலி தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவர் ஜெகதீஸ்வரன் கிட்ட வருத்தப்பட்டதாக ஜெகதீஸ்வரனே மீடியாக்களில் பதிவு பண்ணியிருக்காரு.
ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க, உண்மைய கூட பொய்யா மாத்துவாங்க, பொய்ய கூட உண்மையா மாத்துவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ த்ரிஷா, விஜய் அந்த டைம்ல எடுக்காத ஃபோட்டோவ, ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவ கூட வச்சு இப்படி ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. விஜய் மேல அவதூறு பரப்புறதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கலாம்ல. விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு தன்னுடைய நாய்க்குட்டி விஜய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை த்ரிஷா வெளியிட்டாங்க. முன்ன எப்போவோ எடுத்த ஃபோட்டோவை வந்து அவங்க அப்போவே போட்டிருக்கலாம். அது எதுக்கு போன பிறந்தநாள் போது போடணும்? இது போல் பல சம்பவங்கள். இன்னொன்று எனக்கு நினைவுக்கு வருது. இன்னொரு பிரபலமான நடிகை, போன ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நடிகை, ம். பிரபலமான தமிழ் நடிகை. அவங்க வந்து விஜய்க்கு சொந்தமான பட்டினப்பாக்கம் வீட்டில் ம். இருந்ததை தாங்கள் பார்த்ததாக, அந்த பட்டினப்பாக்கத்தில் அது வந்து ரொம்ப ஹைஃபையான ஒரு பாஷ் ஏரியா அது. ம். அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்து பெண்மணி என்கிட்ட சொன்னாங்க. ம். அந்த பிரபல நடிகை இங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த தினத்தில் இருந்த தினத்தில் அவங்க சொன்னாங்க. நான் விசாரித்தப்போ அந்த சமயத்தில் வந்து அந்த நடிகைக்கு இங்கே தமிழ் படம் அந்த நேரத்தில் எதுவுமே இல்லை. ஸோ ஷூட்டிங்காக வந்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அண்டு விஜய் கூட அந்த சமயத்தில் அவங்க படம் நடிக்கவும் இல்லை. இப்போ அந்த நடிகையும் சம்மந்தப்படுத்தி கூட இப்போவும் கூட செய்திகள் வந்துட்டு இருக்குது. சங்கீதா வந்து ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க தவிர மனுவில் அது வந்து ஆக்ட்ரஸஸ் அப்படின்னு ஃப்ளூரலில் தான் வந்து உண்மை என்பது இருக்கலாம். பின்னணியில் வந்து ஆக்ட்ரஸஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிற வந்து பல பேச்சாளர்கள் இன்னைக்கு மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார், ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் விஜய்க்கு வந்து நெகட்டிவாக தான் பேசுகிறீங்க. விஜய்க்கு இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கா சார்? உங்களுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வேறு இதுதான் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் நான் விஜயின் முன்னாள் மேனேஜர் திரு PT செல்வகுமாரை சந்தித்தேன். விஜய்க்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாக மேனேஜர் PROவாக இருந்தவர் திரு PT செல்வகுமார். அவர் என்கிட்ட சொன்ன 2 விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், 2007ஆம் ஆண்டு பொங்கல் ரிலீஸாக விஜய் நடித்த போக்கிரி, அஜித் நடித்த ஆழ்வார் 2 படங்களும் திரைக்கு வந்தது. இந்த 2 படங்களுக்குமே PT செல்வகுமார் தான் PRO. அந்த நேரத்தில் டிசம்பர் மாத கடைசியில், ஜனவரி மாத பொங்கல் அப்போ இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாத கடைசியில் அப்போது முதலமைச்சராக இருந்த, அதாவது 2006ஆம் வருடத்துலேருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி காலம், அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி பல தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று சினிமா தியேட்டர் டிக்கெட் கட்டணங்களை குறைப்பதற்கு உத்தரவு போட்டார். ஏசி தேட்டர்கள்னாக்கா இவ்வளவு குறைக்கணும், நான் ஏசி தேட்டர்களில் இவ்வளவு குறைக்கணும், கிராமப்புற பகுதிகளில் இருக்கிற தேட்டர்களில் இவ்வளவு குறைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரெகுலேட்டரி அறிவிப்பை வெளியிட்டார். இதுக்கு பிறகு விஜய் தன் PRO கிட்ட சொல்லி, அதாவது இந்த PT செல்வகுமார் கிட்ட சொல்லி, நீங்கள் CM சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாராம். இவரும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. காலங்காத்தால் 8 மணிக்கெல்லாம் CM வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது கலைஞர் அவர்களுக்கு உதவியாளராக இருந்த, தனி உதவியாளராக இருந்த திரு சண்முகநாதன் கோவப்பட்டாராம். என்னங்க நடிகன்றத ஒரு ஏதோ பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ காலங்காத்தால வீட்டுக்கு வரீங்க, அப்படி இதுனா தலை போகிற விஷயமா அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டாராம் திரு சண்முகநாதன். அதுக்கு பிறகு போய் கலைஞர் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு, விஜயும் SACயும் அவங்க PROவும் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு கலைஞர் அவங்கள உள்ளே கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த டிக்கெட் விலை குறைப்பு உத்தரவை வாபஸ் வாங்குங்க ஐயா அப்படின்னு கலைஞர்கிட்ட வேண்டுகோள் வச்சாராம் விஜய். கலைஞர் சொன்னாராம், ஏன் டிக்கெட் விலையை குறைச்சா மக்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றது அதிகமாகும், மக்கள் அதிகம் பேர் படம் பார்க்க வந்தால்
படம் வந்து அதிக நாள் ஓடும். ம். அதிக நாள் ஓடுச்சுன்னா தியேட்டர்காரங்களுக்கும் லாபம், பணம் போட்ட தயாரிப்பாளர்களுக்கும் லாபம், ம். எல்லாருக்குமே லாபம் தானே. நான் இண்டஸ்ட்ரிக்கு நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன், இதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற அப்படின்னு கேட்டப்போ ம். இவர் வந்து ரொம்ப கண் கலங்கி கெஞ்சி கேட்டாராம். ம். இல்லைங்க ஐயா, டிக்கெட் விலை குறைஞ்சிட்டாக்கா எல்லாருடைய லாபமும் குறைஞ்சிரும். ம். அதாவது தியேட்டர் உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாருடைய லாபமும் குறைஞ்சிடும். ம். அவங்க லாபம் எல்லாம் குறைஞ்சிட்டா என்னுடைய சம்பளத்தையும் குறைச்சிடுவாங்க ஐயா, ம். தயவு செஞ்சு அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்குங்க ஐயா அப்படின்னு கெஞ்சினதாகவும், அதன் பிறகு என்னையா நீ அப்படின்னு சலித்து கொண்டே முதலமைச்சர் அந்த உத்தரவை ரத்து செய்தார் அப்படின்னும் திரு பி.டி. செல்வகுமார் என்னிடமும் சொன்னார். என்னிடமும் சொன்னதை வந்து நான் வந்து அவரை ஒரு யூடியூப் சேனலில் கூட பேட்டி கொடுக்க வச்சேன். ம். இன்னொரு சம்பவம், ம். 2021ஆம் ஆண்டு மாஸ்டர் படம் பொங்கல் ரிலீஸாக வெளிவந்தது. ம். அப்போது கொரோனா கட்டுப்பாடுகள், ஆமா. அதுக்கு முன்னாடி கடுமையான கட்டுப்பாடுகளாக இருந்து படிப்படியாக கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொண்டு வந்த நேரம் ம். உலகம் முழுவதுமே. ஆமா. அப்போது மாஸ்டர் படத்தை வெளியிடுவதற்காக விஜய் தரப்பிலிருந்து முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட ஒரு வேண்டுகோள் போயிருக்கு. ம். அதனால் தியேட்டர்களை திறப்பதற்கு, அது வரைக்கும் மூடி கிடந்த தியேட்டர்களை திறப்பதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கொடுத்தார். ம். ஆனால் அவர் கொடுத்த அனுமதியில் என்ன இருந்தது, ஒரு இருக்கை விட்டு இன்னொரு இருக்கையில் தான் ம். ரசிகர்கள் உட்காரணும். அதாவது தியேட்டர்களில் 50% ஆக்குபென்சி தான் இருக்கணும், ம். அப்போ தான் அந்த தொற்று பரவாது அப்படின்றதுக்காக அந்த உத்தரவை போட்டிருந்தார். ஆமா. இந்த உத்தரவு வெளிவந்த பிறகு விஜய் முன்ன எப்படி முதலமைச்சர் கலைஞரை போய் சந்தித்து கெஞ்சினாரோ அது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி 2 சிபாரிசுகளையும் பெற்றுக்கொண்டாராம். அப்போது அமைச்சர்களாக இருந்த திரு வேலுமணி, ம். திரு வீரமணி ம். ஆகிய அமைச்சர்களையும் சிபாரிசுக்கு கூட்டிக் கொண்டு போய் முதலமைச்சர் எடப்பாடியாரை சந்தித்து, சார் இது போல் 50% ஆக்குபன்சி கொடுத்தாக்கா என் படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடும் சார், ம். அதுக்கு பிறகு என்னுடைய மார்க்கெட் டவுன் ஆகிடும் சார், தயவு செஞ்சு 100% ஆக்குபன்சிக்கு அனுமதி கொடுங்க சார்னு சொல்லிட்டு ம். கெஞ்சினாராம். விஜய் மீது இறக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடியார் தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு ம். 100% ஆக்குபன்சிக்கு அனுமதி கொடுத்தார். ம். அந்த எடப்பாடியாரைத்தான் இன்றைக்கு நன்றி கொன்றவராக விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இன்னைக்கு யார் யாரோ எந்தெந்த விதமாகவோ சீர்குலைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த கட்சி தொண்டர்களெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படின்னும், இவரை எடப்பாடியாரை வந்து அதிமுகவை, எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவை ஊழல் சக்தின்னும், இன்னைக்கு வந்து எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் திமுகவுக்கும் தவைக்காவுக்கும் தான் போட்டியே, மற்றவங்க யாரும் வந்து கணக்கிலேயே இல்லை அப்படின்னும் எடப்பாடியாருடைய அதிமுக அணியை அவ்வளவு டேமேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காரு, நன்றி கொன்றவராக. இது போல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இன்னொரு சம்பவமும் நான் இங்க திரு பி.டி. செல்வகுமார் என்னிடம் பகிர்ந்த சம்பவம், இது அவர் சேனல்லையும் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. என்னிடம் சொன்னார், ஒரு முக்கியமான பட வாய்ப்பை விஜய்க்கு இவர் தான் வாங்கி கொடுத்தாராம். இவர் விஜயுடைய கேரியரில் அது வந்து ஒரு மைல்ஸ்டோனான படம், விஜய் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக உயர்த்திய படம் அது. அதுதான் பூவே உனக்காக படம். 1996 என்று ஞாபகம் அந்த படம் வெளிவந்தது. அதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி. ஆர்பி சௌத்ரி என்ன பண்ணியிருக்காரு, அந்த படத்துடைய பிஆர்ஓ திரு பி.டி. செல்வகுமார் அவர்கிட்ட பிரசாந்த் ஹீரோவாக புக் பண்ணி, இந்த படத்தில் பிரசாந்த் ஹீரோவாக புக் பண்ணியிருக்கிறதாக சொல்லி, நாளைக்கு பிரசாந்தை வரவழைச்சி, ஆஃபீஸ்க்கு வரவழைச்சி இந்த செக்கை கொடுத்துருங்கன்னு சொல்லி 50,000 ரூபாய்க்கு, அந்த 1996 காலகட்டத்தில் 50,000ங்கிறது ஒரு பெரிய தொகை தான். 50,000 ரூபாய் அட்வான்ஸ் செக்கை வந்து இவர் கையில் கொடுத்துருக்காரு.
இவருக்கு வந்து அந்த வாய்ப்பை விஜய்க்கு வாங்கி கொடுக்கலாமே. ம். ஏன்னா விஜய், எஸ்ஏசி இவங்க கூட நெருக்கமாக பழகிட்டு இருந்தவர். எஸ்ஏசி விஜய்க்கு அப்போவே மேனேஜராகவும் இருந்தார். ம். அதனால இந்த வாய்ப்பை நம்ம விஜய்க்கு வாங்கி கொடுக்கலாமே, இது ரொம்ப நல்ல கதையாக இருக்குது, பெரிய பேனர் படமாக இருக்குது ம். அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எஸ்சிஎஸ்சி கூப்பிட்டு வந்து தயாரிப்பாளர் சௌத்ரியை சந்திக்க வச்சு ம். அந்த வாய்ப்பை தன் மகனுக்கு கொடுக்குமாறு எஸ்ஏசி மூலமாக வேண்டுகோள் விடுக்க வச்சாராம். ம். சரின்ட்டு அதுக்கு பிறகு சௌத்ரியும் விஜய்க்கு அந்த பட வாய்ப்பை உறுதி செஞ்சிட்டாரு. ம். அதுக்கு பிறகு பிரசாந்துக்காக எழுதப்பட்ட அந்த செக்கை இது நான் சொல்கிற இந்த நேரத்தில் கூட பிரசாந்துக்கோ அவருடைய தந்தை தியாகராஜன் அவர்களுக்கோ இந்த சம்பவம் தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. ம். பிரசாந்துக்காக எழுதப்பட்ட அந்த செக்கை இவர் பிடி செல்வகுமார் கிழிச்சு போட்டுட்டு ம். விஜய்க்காக இன்னொரு செக்கு எழுதி எழுதி கையெழுத்து போட்டு ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி அதை விஜய்கிட்ட கொடுத்தாராம். ம். அந்த படம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடியே செந்தூர பாண்டிய படத்துலலாம் அடிச்சிட்டாலும் கூட ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை விஜய்க்கு முதலில் கொடுத்த படம் இந்த பூவே உனக்காக படம் தான். அதுக்கு பிறகுதான் வந்து லவ் டுடே, பிரியமானவளே, காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள்லாம் வெளிவந்தது. துள்ளாத மனம் துள்ளுதான் அதுக்கு பிறகு வந்த படங்கள் தான். ஸோ விஜயுடைய கேரியர் கிராஃப்ல வந்து ஒரு முக்கியமான படத்தை நான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன். இது போல வந்து எவ்வளவோ நான் செஞ்சுருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ மாதிரி வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. விஜயுடைய ஃபோட்டோவை பத்திரிகையில் போட சொல்லி இவர் பத்திரிகை அலுவலகங்களுக்கு ஏறி இறங்குவாராம் ஆரம்ப காலகட்டங்களில். விஜய் ஃபோட்டோவை போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பல விதங்களில் நான் விஜய் ஒரு பெரிய ஹீரோவாக்குவதற்கு எவ்வளவோ நான் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு 2017ஆம் ஆண்டு நான் செய்யாத ஒரு தவறுக்கு நான் தான் குற்றவாளின்னு அவராகவே நினச்சிக்கிட்டு, யாரோ கொளுத்தி போட்டதை நினச்சிக்கிட்டு என்னை வேலையை விட்டு அனுப்பினார் விஜய். அது வரைக்கும் 25 வருஷம் அவருக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன்றத எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு, எனக்கு எந்த ஒரு தொகையும் கூட கொடுக்காம நம்ம உடனே அனுப்பிட்டா இவன் அடுத்து என்ன பண்ணுவான், தெருவில் தான் நிற்பான் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இல்லாமல் என்னை வந்து விரட்டி விட்டார் விஜய். அது சொன்ன பிடி செல்வகுமார் அவர்கள் இதையும் சொன்னார். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு விஜய் நம்பி நிற்கிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கு அவர் நிச்சயமாக வந்து விசுவாசமாக இருக்க போகிறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவர் அதை பற்றி கவலைப்படவே போகிறது கிடையாது. விஜய்க்கு முழுக்க தான் அப்படிங்கிற சுயநலம் மட்டும்தான். அவருக்கு தன்னுடைய தாய் தந்தை முக்கியம் இல்லை, தன் மனைவி முக்கியம் இல்லை, தான் பெற்ற பிள்ளைகள் முக்கியம் இல்லை, தன் கூட நீண்ட காலம் பணியாற்றிய பிஆர்ஓ முக்கியம் இல்லை, தனக்கு கொடைப்பிடிச்சு நின்ன அசிஸ்டண்ட் செல்வம் அவனையும் தூக்கி எறிஞ்சார் ஜஸ்ட் லைக் தட் ஒரே நாளில். இது போல் அவருக்கு யாருமே முக்கியம் இல்லை, தான் 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 மட்டும்தான் அவருக்கு முக்கியம். அவருக்காக உழைக்கிற கூட்டம், அதாவது மேல் மட்டத்தில் இருக்கிற கூட்டம்லாம் வந்து எப்படியோ பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஜானு ராகிசாமி, புஷி ஆனந்த், இந்த ஜெகதீஷ் பழனிசாமிலாம் இந்நேரம் எப்படியோ பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. கீழ்மட்டத்தில் அவருக்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் போன்ற பல மட்டங்களில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தன் கை காசை போட்டு அவருக்காக எவ்வளோ உழைச்சாலும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் வந்து நிற்க போகிறதும் கிடையாது. ஏன்னா வந்து அது கரூர் சம்பவத்திலேயே பார்த்துட்டோம். கரூர் மாவட்ட செயலாளரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, விஜய் வந்து அவருக்கு துணை நிற்கலை. அது போல் வந்து நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனைனாலோ தன்னுடைய பணத்தையெல்லாம் வந்து தேர்தலில் இவருக்காக செலவு பண்ணிட்டு அவங்க நடுத்தரில் நின்னாலோ விஜய் அவங்கள கண்டுகொள்ளவே போவதில்லை. அந்த அப்பாவி ரசிகர்களுக்காகத்தான் நான் வந்து இதையெல்லாம் சொல்கிறேன் என்று திரு பிடி செல்வகுமார் என்னிடம் பகிர்ந்தார். சரி, எனக்கு டவுட் சார். அதாவது மற்றவங்கள கூட கண்டுக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையை கூட சார் விஜய் கண்டுக்க மாட்டார். ஆமாம், நீங்கள் பிள்ளைகள்னு கேட்டவும் ஞாபகம் வந்தது. விஜய் த்ரிஷா நடித்து வெளிவந்த படம் கில்லி, ஒரு சூப்பர் ஹிட் படம். அதுக்கு பிறகு பிறந்தவங்க தான் விஜயுடைய பெண் குழந்தை. ஆண் குழந்தை ஜேசன் சஞ்சய் அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. பெண் குழந்தை அதுக்கு பிறகு பிறந்தவங்க தான். த்ரிஷாவின் நினைவாகத்தான்
அவர் தன் பொண்ணுக்கு திவ்ய சாஷா என்று பெயர் வச்சிருக்காரு. கூப்பிடுறது சாஷான்னு கூப்பிடுவாங்க. அது த்ரிஷாங்கிற உச்சரிப்பும் சாஷாங்கிற உச்சரிப்பும் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுனால த்ரிஷாவின் நினைவாகத்தான் அவர் வந்து தன் பெண்ணுக்கு சாஷான்னு பேர் வச்சாருன்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது தவிர அவர் பிள்ளைகள் மேலேயும் வந்து அக்கறை எடுத்துக்கொள்ளலைங்கிறதுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்கண்ட சாட்சியம் என்னன்னா, அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய், அவர் நினச்சா சஞ்சய் ஒரு ஹேண்ட்ஸம் பாய் தான் அந்த சஞ்சய். அவரை வந்து ஒரு ஹீரோவாக்கி இருக்கவும் முடியும். அதையும் செய்யலை. அவருக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சரின்னு இவரே வந்து பணத்தை கொடுத்து சில கோடிகள் கொடுத்து, அல்லது குறைஞ்சபட்சம் 1 கோடி கொடுத்து, நீ ஒரு படம் பண்ணு, உன் திறமையை அதில் நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் படத்தை வந்து இவர் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இது பல பேர் என்ன நினைக்கிறாங்க, என்கிட்டயே கூட சில விஜய் ரசிகர்கள் சொன்னாங்க, இவர் ரெக்கமெண்ட் பண்ணி தானே வந்து தன் பையனுக்கு லைக்காவில் ரெக்கமெண்ட் பண்ணி தானே அந்த பட வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருன்னு கேட்டாங்க. உண்மை அது கிடையாது. விஜய் ஜேசன் சஞ்சய்க்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணது விஜய் கிடையாது. ஜேசன் சஞ்சயுடைய தாத்தா, அதாவது சங்கீதாவுடைய அப்பா லண்டனில் வசிக்கிற ஒரு இலங்கை தமிழரான தொழிலதிபர். லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரனும் லண்டனில் வசிக்கும் இலங்கை தமிழரான தொழிலதிபர். அதனால அவங்க 2 பேருக்கு இடையில ஏற்கனவே நட்பு இருந்திருக்கு. அந்த நட்பின் அடிப்படையில் சங்கீதாவின் அப்பா தான் சுபாஷ்கரன் கிட்ட பேசி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை ஜேசன் சஞ்சய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி இன்னொருத்தர் மூலம் பட வாய்ப்பு வந்த பிறகும் கூட அந்த படத்தின் பூஜைக்கு கூட விஜய் போய் கலந்து கொள்ளலை. குறைஞ்சபட்சம் தன் மகனை வாழ்த்தி அவர் ஒரு ட்வீட்டு கூட போடலை. ஏன்னா தன் அம்மாவுக்கு செய்கிற துரோகத்தை மகனும் தட்டி கேட்பதால் பையனையும் வேண்டான்னு அவர் தூக்கி எறிஞ்சிட்டாருங்கிறது தான் நிதர்சனமாக தெரியுது. ஓகே சார். ஸோ அப்போ பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆமாம். இன்றைக்கும் கூட வந்து ஒரு செய்தி வந்திருக்கு, தன் அப்பா விஜயை இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஜேசன் சஞ்சய் அன்ஃபாலோ பண்ணிட்டாருன்னு கூட செய்தி வந்திருக்கு. சார், நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு நடிகரை பற்றி பேசும்போது டைரக்டாக பேர் சொல்ல மாட்டீங்க. 3 எழுத்து நடிகர், 5 எழுத்து நடிகை, இல்லட்டா இப்போ ஃபேண்டா நடிகை, மிரண்டா நடிகைன்னு சொன்னீங்க. எதுக்காக சார் பேர் குறிப்பிடாமல் பேசுகிறீங்க, சொல்கிறீங்க? ஒரு சகோதரி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் என்கிட்ட இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொன்ன பதிலே தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாரும் வந்து ஆதாரங்களை வச்சிட்ருக்க போகிறது கிடையாது. இப்போ நான் சொன்ன விஜய் பற்றின இந்த விஷயம், அவர் வந்து கலைஞரை மீட் பண்ணார், இப்போ எடப்பாடியாரை மீட் பண்ணி கெஞ்சினார், இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் சாட்சியங்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால் அதையெல்லாம் என்னால் டேரிங்காக சொல்ல முடியும். ஆனால் மற்ற விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நான் இன்னொன்னையும் சொல்ல தோணுது. நான் இந்த பதிலில் சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த விஷயங்களுக்கு வந்து என்னை போன்ற பேச்சாளர்கள்கிட்ட ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிடுறாங்க, சம்மந்தப்பட்டவங்க அவங்க கிட்ட குற்றம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் தான் ரொம்ப யோகியம் போல நடித்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இன்னொரு பிரபலமான பேச்சாளருக்கு கூட அது போல் நிறைய டிஃபமேஷன் கேசஸ் வந்துருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த வழக்குகளை சந்திப்பதற்கான குறைஞ்சபட்ச பண வசதி அவங்களுக்கு இருக்குது. அதனால வக்கீலை வச்சு அந்த கேஸை அவங்க நடத்தி ஜெயிச்சிருவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பண வசதி கிடையாது. அதனால என் மேலே அந்த மாதிரியான டிஃபமேஷன் கேசஸ் வந்துன்னா நான் அதுக்கான எவிடன்சஸ் என்கிட்ட இல்லாத போது நான் வந்து கோர்ட்டுக்கு வீட்டுக்குமா நான் அலைய முடியாது. என் வேலையை விட்டுட்டு நான் ஒரு பிஸியான பிஆர்ஓவாக இருக்கிறேன். அதனால தான் நான் வந்து பேர்களை சொல்கிறது இல்லையே தவிர, ஆனால் மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் நான் க்ளூஸ் கொடுத்து பேசுகிறேன். அது ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும். இப்போ கூட நான் உங்ககிட்ட பேசின அந்த ஃபேண்டா நடிகை, மிரிண்டா நடிகை யாருன்றதுலாம் வந்து மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி க்ளூஸ் கொடுத்து பேசுகிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. சமீபத்தில் ஒரு
பிரபல நடிகை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்ணின விஷயம் இது. 2000வது ஆண்டுகளின் தொடக்கத்தில், அதாவது 2001 2002 அந்த மாதிரி காலகட்டத்தில், இன்னைக்கு உச்ச நடிகர்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிற அந்த மாஸ் நடிகர் ஒரு மலையாள நடிகர் கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. இந்த நான் சொல்கிற இந்த நடிகையும் இந்த நடிகை வந்து அந்த காலகட்டத்தில் மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க, முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க, மோகன்லால் போன்ற பெரிய ஸ்டார்கள் கூட ஜோடியாக நடித்தவங்க. தமிழில் வந்து அவ்வளவு பிரபலமான நடிகையாக இல்லைனாலும் ஒரு சில படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போவும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க கேரக்டர் ரோல்ஸில். அந்த நடிகையும் ஒரு மலையாளத்தின் பிரபலமான ஒரு நடிகர், உயரமான நடிகர். அவர் தமிழில் பூவிழி வாசலிலே போன்ற படங்கள், தமிழ் படங்களில் வில்லன் ரோலெல்லாம் நடிச்சிருக்கிறார். தமிழ் மக்களுக்கும் பரிச்சயமான பெயர் தான் அவர் பெயர். அந்த நடிகரும் இந்த நடிகையும் காதலிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த மலையாள முன்னணி நடிகரும் இந்த மாஸ் நடிகரும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மலையாள நடிகரின் காதலி தான் இந்த நடிகை அப்படிங்கிறத தெரிஞ்சுமே இந்த மாஸ் ஹீரோ அந்த மலையாள நடிகர்கிட்ட சொன்னாராம், உன் காதலிய என் கூட அனுப்பி வை, என் கூட அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டாக்கா நான் அவளுக்கு வந்து என் அடுத்த படத்தில் ஹீரோயின் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த விவஸ்தை கெட்ட மலையாள நடிகரும் தன் காதலியிடமே, நீ அந்த மாஸ் ஹீரோ கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, உனக்கு அவர் படத்துல ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு பிறகு உன்னுடைய கிராஃப் தமிழ் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில எங்கேயோ போயிடும் அவர் கூட சேர்ந்து நடிச்சினா அப்படின்னு சொன்னானாம். இந்த நடிகை ரொம்ப மனம் உடைஞ்சு போய், கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்டேயே இன்னொருத்தவங்க கூட படுன்னு சொல்றியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. திட்டிட்டு அதை எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தேவையே இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த மலையாள நடிகருக்கும் இந்த நடிகைக்கும் முதல் காரணமாக இருந்திருக்கு அவங்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுவதற்கு. அதுக்கு பிறகு வேற ஒரு விஷயங்கள் காரணமாக அவங்களுக்கு இடையில வந்து மனஸ்தாபங்கள் முற்றி போய் 2 பேரும் பிரிஞ்சும் போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த நான் வந்து பெயர் சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாஸ் ஹீரோவோ அல்லது அந்த மலையாள நடிகரோ இதை வந்து கேஸ் போட்டாங்கன்னா நான் என்ன சொல்லணும், அந்த மலையாளம் தமிழ் நடிகை பெயரை தான் அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவை பகச்சிக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, நான் இதை எந்த மீடியாவிலையும் வெளியில் சொல்லலை சார், உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் நாங்கள். ஸோ இது போல் என்னை நம்பி நிறைய பேர் வந்து நான் ஒரு ரகசியங்களை பாதுகாப்பவன் அப்படின்னு என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட பல ரகசியங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நான் அதை எல்லாத்தையும் வந்து பொது வெளியில் போட்டு உடச்சிட்டாக்கா நான் மட்டும் பாதிக்கப்படாமல் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக தான் நான் பெயர்களை மறைச்சி பேசுகிற வழக்கம். ஓகே சார். இந்த லாஸ்ட் கொஸ்டின் சார், அந்த மாஸ் ஹீரோவும் அந்த பிரபல நடிகையும் சேர்த்து படங்கள் நடிச்சிருக்காங்களா? இல்லை, அந்த மாஸ் ஹீரோ இது போல் சபலிஸ்டாக இருக்கிறதுனால இன்னைக்கும் அவர் தான் சர்ச்சை நாயகனாக இருந்துட்டு இருக்காரு. அதனால மக்களுக்கு யாருன்னு நான் சொன்னேன்னு புரியும். அதனால வந்து இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளாத நடிகை அப்படிங்கிறதுனால தன்னுடைய எந்த படத்திலும் அவர் எந்த வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. அந்த நடிகை இன்னைக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்து கொண்டு தான் இருக்காங்க. ஓகே சார். தமிழில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்களா? தமிழில் ஹீரோயினா பிரசாந்த் போன்றவங்க கூட ஜோடியெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களே எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி. நேயர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.